ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு ட்ரைபேட் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுதான் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதை வந்து எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வந்து ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு 558 ரூபா இதோட ரேட்டு. இது வந்து நல்லாவே வந்துருந்துச்சு. நான் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் பின்ன பேக்கிங் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. 2 பேக்கிங் கொடுத்துருந்தாங்க, டேமேஜ் ஆகாத மாதிரி. இது வந்து ஒரு கிளிப்பு. எப்படின்னா நம்ம வந்து ஃபோனை வந்து ஸ்டாண்டில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்கு. ப்ளஸ் வந்து இது பார்த்திங்கன்னா நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே இது கொடுத்துருந்தாங்க. ட்ரைபேட் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து 360 டிகிரி நமக்கு வந்து ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது நம்ம வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த ஹோல்டர் இதில் தான் இருக்குது. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட அந்த டேபிளில் எதுலாவது ஒன்றுல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ண முடியாது. நம்ம டேபிளில் தான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே ஒரு நட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நம்ம வந்து நல்லா லூஸ் பண்ணி விட்டுக்கணும். விட்டுட்டு இதை வந்து அந்த டேபிளில் அப்படியே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டணும், கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி. இதை அப்படியே செட் பண்ணிவிட்டு அதை நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா அது அதிலே நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடும். அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இதுக்கு மேலே உள்ள அந்த ட்ரைபேடில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகுறதுக்கு இதே கிளிப் மாதிரி அதை கரெக்டாக அதில் ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இது நமக்கு 360 டிகிரி கரெக்டாக வந்து ரொட்டேட் ஆகி கொடுக்கும். இது அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அதுலேயே அது ஃபிக்ஸ் ஆகி நிற்கும். அதில் ஒரு நட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, சின்ன ஒரு இதை அதில் ஜாயின் பண்ணி அதை நல்லா டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்ட் வந்து எல்லா சைடுமே உங்களுக்கு வந்து வரும். இதில் இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சைடில் ஒரு இது திருப்புற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, நட்டு, அந்த இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதை லூஸ் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி. அடுத்ததான் வந்து நம்ம ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த இது இதை நல்லா டைட் பண்ணி விட்டுக்கணும். இது வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அதிலே வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு இடம் உடஞ்சிருமோ அப்படின்ற பயத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு அதை தனியாக கலத்தி எடுத்துகிட்டு நான் வந்து இந்த ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை மாட்டியிருக்கேன். ஹைட் வைஸ் அதை வந்து நம்ம எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து நமக்கு இந்த துணி கட் பண்ணுறது அந்த மாதிரி கட்ட ஒர்க்கு எதுவாக இருந்தாலும் டேபிளில் வச்சுட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த ஆங்கிள்லாம் நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தான் இதில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம வந்து ரவுண்ட் மாதிரி ஒரு கோலி குண்டு மாதிரி அதோட ஹெட் இருக்கும். அதை வந்து இந்த இதுக்குள்ளாடி புஷ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா பின்னாடி உள்ள லாக்கை நம்ம கொடுத்துக்கலாம். அதை நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே இதில் மாட்டி விட்டுக்கலாம். இது நம்ம எடுத்துகிட்டு மாட்டோமோ அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு மாட்டுறதுக்கு. ஃபஸ்ட்டு அந்த மொபைல் ஹோல்டர் வந்து அது ரொம்ப டைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த கிளிப் வந்து ரொம்ப ஈஸியாகவே எனக்கு மாட்டுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இந்த இதில் வந்து நம்ம ஃபோனை ஸ்டாண்டில் போட்டு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு சரிச்சு வச்சோன்னா ஃபோன் விழுந்துடும். இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். Okay friends, thanks for watching.